ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தான் உங்கள் ராஜராஜேஸ்வரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேரியோட ஒய்ஃபோட பிரசன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு என்னென்னு கேட்குறாங்கன்னா, ஈஸியாக ஆடான்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு எப்போவுமே ஈஸி தான், பட் ஆனால் நான் இப்போ கொடுக்கல. 2-3 பேர் நம்ம தலைமையிலே ஸ்பான் ஆகிருக்காங்க. என்னன்னு தெரியல. சரி வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். மை ப்ரீஷியஸ் பிரசன்னு சொல்லிட்டு இருக்காவ. ஏங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நம்ம தானே, 1,00,00,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தருவாளா? ஏன்னா நம்மளை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டா. ஆனால் எந்த புத்திசாலி வந்துட்டு ஜெயிலுக்குள்ளேயே வந்து விட்டு வச்சுருக்கான்னு தெரில. எந்த புத்திசாலியாக இருக்கும்? இந்த புத்திசாலியாக தான் இருக்கும் இந்த மேடம். ஆனால் கண்டுக்கவே இல்லை இவ. சரி ஓகே, அவள் கண்டுக்காடி நம்ம என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி யாரும் நம்மளுக்கு கேக் அமைச்சிருக்காங்க போல். அதை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எப்படியெல்லாம் முடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த சைடில் பாருங்கள், பேரியெல்லாம் இருக்கான். ஆக்சுவலி என்ன ஊருக்கே வந்துட்டு என்ன சொல்கிறது, கோவக்காரனாக இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட வந்து பத்திரந்தான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இதுவும். ஓகே, நான் வந்துட்டு ஸ்பூன் வச்சு டிக் பண்ணி நம்ம வந்து உள்ளே போயிட்டோம். இங்கே எவனோ ஒருத்தர் இருக்கான். இங்கே இது ஏதோ கலெக்ட் ஏரோப்ளேனில் போகணுமா? சரி, உண்மையான ரோபாக்ஸ் கேட்குறாங்க. ஏங்க இவனை தள்ளி நான் இப்போ என்ன பண்ணேன்? நான் பாட்டுக்கு எகிரி குதித்தேன். அவன் வந்து சென்டரில் நின்றுக்கிட்டு நம்மளை தள்ளி விடுறான். இருங்க, நம்ம இவனை தள்ளி விட்டுருவோம். இவங்க கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க. சரி, இவங்க ரொம்ப கஷ்டம் இருக்குதா? நீங்கள் இப்போ திருப்பி இவனால தான் நான் வேறு எங்கெங்கேயோ கிளிக் கொடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியலப்பா. சரி இருங்க போவோம். என்ன பண்ண முடியும்? தள்ளி விடாமல் இருந்தால் சரி. நம்மள இதில் அட்லீஸ்ட் இது வேறு வந்துருச்சா? இருங்க போனதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, இவன் கூட ஏன்டா விளையாடிட்டு இருக்கணும் இருக்குது. நான் வேணால் திருப்பி ரீஸ்பான் ஆகிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேணாம் கைஸ், அப்புறம் வீடியோவில் இருந்தால் போகிறோம். அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, பட்டன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஹாரி பாருங்கள் எப்படி வந்திருக்கானு. அவனை பார்க்க தான் பாவமாகவும் இருக்குது. ஆனாலும் இவனுக்கு தேவை, ஹீ டிசர்வ் இட் அந்த மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் இங்கே நம்மளை தாங்க தேடிக்கிட்டு இருக்காவ. இல்லை இவன் பேரி என்ன தெரியுமா பண்ணியிருக்கான்? வா நம்ம வெளியே போகலான்னு பேரி கூப்பிட்டான். இவன் மண்டையிலே அடித்து உட்கார வச்சுருப்பான். எங்கே வெளியே போயிட்டுருக்கா? இங்கேயே ஒருத்தி தப்பிச்சிட்டா, நானே அவளை தேடிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கு வெளியே வேறு போகணுமான்னு சொல்லிட்டு அடித்து போட்டிருப்பான். வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க போகலாம். இந்த குதிச்சு பொறுமையாக போகணும். எங்கே அவன் மாட்டிக்கிட்டான் நினைக்கிறேன் கைஸ். அவன் வந்து மாட்டிக்கிட்டான். இதுக்கு தான் வேலை பண்ணக்கூடாதுன்றது. இந்த பட்டன் அமுக்கிடுங்க மெயினாக. அவனுக்காக மட்டும் போயிடாதுங்க கைஸ். இல்லைங்க, மாட்டலைங்க. அவன் இப்போ தான் வந்தானே நம்மக்கிட்ட. தெரியலையே, கீழே குதிச்சுப்பான்னு நினைக்கிறேன். அடி வாங்கியிருப்பான், ஏதாச்சும் நடந்திருக்கும். என்ன கைஸ், நம்ம பின்னாடியே வராங்க கைஸ். பேரி இப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அந்த பைப் மேலே தாவின உடனே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எதுவுமே பண்ண மாட்டான். அவன் மட்டுக்கு கீழே சுற்ற ஆரம்பிச்சிடுவான். ஆனால் இங்கே பாருங்கள், வந்துட்டு பையனை விட பொண்ணு தான் ரொம்பவே வந்துட்டு ஓவராக பண்ணுறா போல. இங்கே குளிச்சுட்ருக்கான் இங்கே. சரி, இது என்னது இது? ஓஹோ, இந்த ப்ரிசனர்லாம் பேசுகிற இடம் போல் வயசு. உள்ளே இன்னொருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இங்கே யாருமே இல்லை, மென்டலாக இருப்பான் போல். சரி தெரியல. இது என்ன பண்ணணும் இப்போ நான் இங்கே? தெரியலையே. இது அங்கே வெண்ட் இருக்கா? ஓஹோ, அதுதான் சேர் கொடுத்துருக்காங்க ஹைட் 8 ஆகணும். நம்ம வேறு ஃபுல்லமான கேப்சர் எடுத்துட்டோம். ஆக்சுவலி அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டன் அமுக்கிட்டே இருக்கேன். திருப்பி குதிச்சிட்டோம் கீழே. நம்ம ஆடுறது வந்து எப்படின்னா அவ்வளோ கஷ்டம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த ட்ரிப்பை நான் வந்துட்டு பேரி ஆடும் போதே சொல்லியிருப்பேன், பேரி ப்ரெசென்ட்ரன்னு. அதே ட்ரிப் தாங்க இது எடுத்துகிட்டு போடலாம் திருப்பி. இதையே நம்ம என்ன கவலை, ஒன்றும் இல்லை. திருப்பி நம்மளுக்கு 2 கொடுத்துருவானுங்க. ஐயோ கைஸ், போயிடுச்சு கைஸ். இப்போ நான் எப்படி இங்கே தாவுறது? விழுந்துட்டோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் பின்னாடி தாவி இருக்க முடியாது, கீழே தான் குதிச்சாகணும். அதனால தான் குதிச்சிட்டேன். இதாச்சும் கரெக்டாக போடுறாமான்னு பார்க்கலாம். அப்படி போடாமல் இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம கதை மொத்தமாகவே போயிடும். அதுக்கு தான் ஏன் மண்டையெல்லாம் இடிக்கிற அளவுக்கு இவ்வளோ குட்டியாக வைப்பானுங்க. சரி, நார்மலாக இருக்குது மாத்திரமே. இதில் ஏதோ இருக்குது. எங்கே பேரியில் அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இதில் ஏதாச்சும் காசு கீசு இருக்கான்னு பார்க்கலாம். ஐயா வேக், இதெல்லாம் யாருங்க பாப்பா? என் ஒருத்தன் அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ் கூட பண்ணாமல் வச்சுருக்கான். கிராண்ட்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, அந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க அவங்க.
இன்னும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. இவங்ககிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கினா நம்ம கீழே தான் விழுணும். இந்த மாதிரி தான் விழுந்தோம் பாருங்கள், சொல்லி வாய முடியல. நம்ம வந்துட்டு இப்போ சீரியஸாக எடுத்து ஆடணும். ஏன்னா நானும் அப்போத்துலேருந்து காமெடி பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சரி பண்ணால் சொல்லுங்கள். ஐயோ, பொறுமையாக போகணும் கைஸ் நம்ம ஆக்சுவலி. ஏன்னா இது பாருங்கள், இது ஆடுது, உடையும் நான் நினச்சோட பார்க்கல கைஸ். இதுதான் இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளை கீழே தள்ளுறதுலேயே இருக்காங்க மெயினாக. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. பாருங்கள் எப்படி தள்ளிகிட்டு இருக்காங்கன்னு. சரி, பொறுமையாக போகணும் கைஸ். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேம் ப்ளே இல்லை வந்துட்டு எஸ்கேப் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் கேளுங்க. அப்படி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு உங்கள் கேம் ப்ளே எஸ்கேப் இல்லை கேம் ப்ளே அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போடுவேன். அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ட்ரிக்கியான பசில் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேவா? நான் சொன்ன மாதிரியே இது வந்துட்டு பேரியோட ப்ளேலிஸ்ட்டில் தான் வரும். ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே கேரக்டர்ன்றதுனால. பேரியோட குழந்தை ஒன்று இருக்குது. அந்த குழந்தை வந்துட்டு என்னென்னா, அந்த குழந்தையோட இது வேணும்னா அதையும் கமெண்ட்டில் கேளுங்க. பட் ஆனால் என்னென்னா அதுவும் பேரியும் சேம் தான். அதே மாதிரி பேரி ஏலியனும் இருக்குது, பேரி வாட்டரும் இருக்குது, பேரி லேவாவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது பேரி இதே. சரியா? நான் கேம் ப்ளே விட்டுட்டு உங்களுக்கு இது என் சேனல் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நம்ம சாவி எடுத்துகிட்டு போயிடலாம். பட் ஆனால் அதெல்லாம் வேணும்னா அப்படி கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க, நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் கிரானியில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்னென்னா கிரானியும் கிராண்ட்பாவும் சேர்ந்து இருக்கிற மூடு இருக்கும். அதே மாதிரி டிஃபிகல்ட் மூடில் என்னென்னா கிரானி, கிராண்ட்பா, சளி, ஸ்லெண்டரினா, அப்புறம் வந்துட்டு என்னென்னா ஸ்லெண்டரினாவோட சைல்டு என்னன்னு தெரில, அதெல்லாம் இருக்குமா. அதே மாதிரி தாங்க இதுலேயும் இருக்குது. என்ன அப்படின்னா அவங்க 3 பேருமே இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் 2 பேர் இருக்கிறது இருக்குது. ஸோ எல்லாமே வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க, உங்களுக்கு நான் போடுறேன். அதே மாதிரி இது ப்ளேலிஸ்ட்டில் தான் ஆடாகும். இங்கே யாருமா இது ஏதோ வண்டியில் இல்லை, நான் மேலே தானே ஏறுறேன், நீங்களே சொல்லுங்கள். அதனால் பிடிச்சிருக்காங்க. சரி, பக்காக இருக்கும் இல்லை கிளிச்சாக இருக்கும் விடுங்க. நம்ம எதுக்கு இதுக்கெல்லாம் ஆர்கியூ பண்ணுறது? குழந்த மாதிரி ஆர்கியூ பண்ணக்கூடாது நம்ம. சரி வாங்க போகலாம். நம்ம வந்துட்டு பொறுமையாக போகணும். ஏன்னா இந்த வண்டியை வச்சுக்கிட்டு இந்த பொம்பளை பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் பேரி வந்து நம்ம கன்ஃபார்மாக அப்ரிஷியேட் பண்ணணும் கைஸ். ஏன்னா வந்துட்டு என்னென்னா அவன் வந்து இப்படிலாம் துரத்த மாட்டான். ஆனால் இவளை பாருங்கள் எப்படி துரத்திக்கிட்டு இருக்கா. வயசான காலத்தில் இப்படியெல்லாம் துரத்தலாமா சொல்லுங்க. இந்த கேரக்டரோட கை பாருங்களேன். குழந்தைங்களாம் மம்மி எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி அழுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுட்டு இருக்குது கை. நான் சிரிச்சியே இங்கே கோட்டை விட்டுட்டேன். சரி, நம்ம பொறுமையாக வந்து சீரியஸாக ஆடலாம் கைஸ். கை பார்த்தா எனக்கு திருப்பி சிரிப்பு தான் வருது. ஆனாலும் வேறு வழி இல்லை கைஸ், ஆடி தான் ஆகணும். இல்லாக்காட்டி நம்மளால க்ராஸ் பண்ணி போக முடியாது. நான் வந்துட்டு உங்களுக்கு போகணுன்னு அதனால தான் கொஞ்சம் சீரியஸாக ஆடலாம். நம்ம ஜம்ப்பு சீரியஸாக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது, காமெடியாக இருந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நல்ல வேளை பாதியிலேருந்து ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியமாக நான் வந்துட்டு காலியாக இருப்பேன். ஏன்னா பேரியில் எப்படின்னா நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து வந்திருப்போம். உங்களுக்கு இதே மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த பூஸ்ட் மாதிரி குடிச்சிட்டு பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து நானே நிறையா வாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா அவுட் ஆகி பார்த்துருப்பேன். நீங்கள் வந்துட்டு அந்த கேம் ப்ளே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான், அதே மாதிரி இருந்திருந்தால் நான் அவ்வளோதான் காலி ஆகிட்ருப்பேன். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பாருங்கள், இது கேன்டீனில் இது அவ்வளோ சாப்பிட்டு கேன்டீனே அசிங்கப்படுத்தி வச்சுருக்குது அப்படியே அழுக்கா. இதெல்லாம் தெரிஞ்சால் எவன் வந்து சாப்பிடுவான்? ஐயோ, பல்லு விளக்காத பல்லில் வேறு வந்துட்டு நம்மளை பயம் வேறு மூத்துது, நாத்தடிக்குது. சரி, ஐயோ, பொறுமையாக வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு மேலே வேறு ஆடாக போடுறாங்க. இது வாங்குறீங்களா அது வாங்குறீங்களான்னு நம்ம ஆடெல்லாம் பார்ப்போம்ல டிவியில், அந்த மாதிரி தான். ஆனால் நம்மக்கிட்ட தான் ரோபாக்ஸ் இல்லைன்னு அவனுக்கு தெரியல போல், அதுதான் விஷயம். சரி, துரத்த ஆரம்பிச்சிருச்சு. போலீஸ் விமானம் இது போயிட்டு நான் கேரி த ஷெஃப்னு ஒருத்தர் இருந்தான், இதே மாதிரி தான். ஆனால் அவன் இந்த அளவுக்குலாம் குண்டாயில கைஸ். இது பாருங்கள் கொடுக்க ஏன்னா இது எப்படின்னா பூப்போட ஷேப்லேயே இருக்குது இது. ஆனால் பேரியும் இதுவும் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். ஆனால் பேரியில் இந்த மாதிரி கீழெல்லாம் இருக்காது தான். பட் ஆனாலும் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி தான் இருக்குது. எங்கள் திருப்பி இதே மாதிரி பேரி மாதிரியே கொடுத்துருக்காங்களே. ஐயோ, இதனால் இது ஒரு இது பொம்மைக்கார மாதிரி இருக்குது கைஸ். இது அவ்வளோ என்ன ஒரு லேம்போர்கினி ரோல்ஸ் ராயல்ஸ் கொடுத்துருந்தா நம்ம அப்படியே கெத்தாக போயிருக்கலாம். அவங்க முன்னாடிலாம் ஏதோ ஜெயிலில் இருந்தால் அப்படிலாம் கொடுப்பாங்களா? இல்லை, இந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க. சரி, நம்ம பொறுமையாக போகலாம். ஓகேவா?
அம்மா இந்த ஒரு வாட்டி குதிக்கும் போதும் ஹெட்செட்டில் அந்த டப் டப் டப்புன்னு சவுண்டு கேட்குது. அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதுலேயே நான் போயிடுறேன் மோஸ்ட்டாக. சரி இருங்க, எட்ஜில் வச்சு குதிச்சிட்டோம். கரெக்டாக வந்துச்சு கைஸ். திருப்பி அதே மாதிரி தான் வந்துட்டோம். நான் என்ன பண்ணேன்னா கரெக்டாக தான் போயிருந்தேன் கைஸ். என்ன ஆச்சுன்னா கீழே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்துலேயே வேணி கீழே விழுந்துட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. சரி கைஸ், நம்ம பொறுமையாக போகலாம் இந்த வாட்டி. அங்கே பூஸ்ட் ஜீன் இருக்குது. கீழே விழுகாமல் போகணுன்னு நினச்சா தான் நான் வேணே கீழே விழுகாமல் போகல. அது தெரிஞ்சு போச்சு எனக்கு. நல்ல வேலை திருப்பி இதுவும் பாதியில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பேரியில் இந்த மாதிரி பாதியில் தான் கொடுக்கல கைஸ். ஃபுல்லாக திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே சென்டரில் செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க போல். அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்மளை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆட சொல்லியிருந்தாங்கன்னா திருப்பி கோமாளித்தனமாக ஆடிருப்பேன் நான். சரி இப்போ பொறுமையாக போகலாம். நான் கூட என்ன நினச்சேன் அப்படின்னா நல்லா ஆடுவோம் ஓரளவுக்கு அப்படின்னா. பேரியில் சொன்னேன் அதே லைக் தான். அவங்களும் நல்லா ஆடுவேன் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ இவ்வளோ கேவலமாக ஆடுறேன். ஐ டோன்ட் நோ வை த சேஞ்சஸ் ஹவ் பீன் சேஞ்ச்டு. சரி வாங்க போகலாம். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை நம்மளுக்கு. இப்படி தான் போயாகணும். ஆனாலுமே என்னென்னா பேரியை அப்ரிஷியேட் பண்ண மாதிரி இந்த கேம் கிராண்ட்மா ஹாபிஸோ என்னமோ இந்த கேம் தெரியல எனக்கு. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். நான் சென்டரில் இது வச்சுருக்காங்க. சரி இது ட்ராம்போலின் போல் கைஸ். நம்ம ஜாலியாக குதிச்சு போகலாம். கீழே விழுகாமல் குதிச்சு ஜாலியாக போனோன்னா ஓகே. கீழே விழுந்து மண்டை போயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே மண்டை பத்திரம்னு சொல்லி கமெண்ட்டை பண்ணி இதுக்கப்புறம் ஒரு வழியாக தாண்டிட்டோம் கைஸ். இது ரோபோட்டு அது எதுவும் வேலை பார்த்துட்டு இருக்குது. ஓகே அது நல்ல ரோபோட்டாக தான் இருக்கும் போல். என்ன பிளேஸ் த ஹெட்டு, யாரோட ஹெட்டு? அவனை நம்ம காப்பாற்றணும் தானே. அங்கே பாருங்கள் எப்படி குதிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, கைதி வேணும்னே தூக்கு தண்டனை கொடுத்துட்டு அவங்கள இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது பாரு, அது கண்ணை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்குது. நம்ம மேலே இருக்கும். கொஞ்சம் அண்ணாந்து தான் பாரு மேலே. என்ன வேணும் உனக்கு? இங்கே வாட்டர் பக்கெட் இருக்குது. இதை எடுத்து மண்டை மேலே தான் ஊற்றணும்னு நினைக்கிறேன். ஊற்றிடலாமா? ஆக்சுவலி அது வேறு இடத்துல தான் இருக்குது. இல்லைங்க, நம்ம தோற்றுட்டோம். இப்போ நம்ம மேலே நின்றுருந்தோம்னா வேஸ்ட்டு தான். நம்ம கீழே தான் குதிச்சாகணும். அது நம்மளை கடிச்சு சாப்பிட்டுருச்சு. இப்போ சரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக எந்த ஒரு கெலாட்டாவும் பண்ணாமல் அதோட அட்டென்ஷனுமே எடுக்காமல் பொறுமையாக போகணும். வாங்க போகலாம். ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா இதுலேயும் கடைசியில் பாஸ் பேட்டில் இருக்க தான் போதும்னு தோணுது. ஏன்னா பேரியோட ஹாபியும் இதோட ஹாபியும் சேமாக தானே இருக்குது. ஐ திங்க் ஸோ எதுவுமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனாலுமே இருக்கும்னு எனக்கு தோணுது. சிமிலராக இருக்கிறதுனால தான் நான் அப்படி சொல்கிறேன்னு தவிர்த்து வேறு எதுவும் இல்லை கைஸ். மண்டை மேலே குதிச்சாச்சு. நம்ம சிமிலராக இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். அதுக்கு தான். ஏன்னா பாஸ் பேட்டில் இருந்துச்சு அப்படின்னா கஷ்டம் தான். ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி பேரி இது டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி வேறு எந்த டிப்ஸும் இல்லை எனக்கு இதில். ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் ஆடுறேன். உங்களுக்கு பேரி சொல்லியிருந்து நான் 4வது வாட்டி ஆடிட்டுருக்கேன் பேரின்னு சொல்லிட்டு. ஐயோ சாரி, 5வது வாட்டி ஆடிட்டுருக்கேன்னு. அதனால எனக்கு கொஞ்சம் அதில் டிப்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இது ஆடிக்கிட்டு இருக்கேன். அதனால தெரியல. மண்டை விழுந்துருச்சு. சரி நம்ம மண்டையை வச்சிடலாம். இப்போது நம்ம அவுட் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு திருப்பி ஏதாச்சும் பண்ணி வச்சுருவானா? ஆமாங்க. திருப்பி ஆடணுமா முதல்ல இருந்து? அந்த பொண்ணு பாருங்கள் பக்கெட்டோட உலாத்திட்டு இருக்குது. ஆனால் நம்மளே இப்படி உலாத்த விட மாட்டேன்றாங்க. நம்மளை உடனே அவுட் ஆக்கிடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஜாலியாக ஆடிட்டு இருக்குது. இல்லைன்னா அது அட்டென்ஷன் ஃபுல்லாக ஏன் மேலே திரும்பிடுச்சு. அது ரோபோட்டுது. அதனால அந்த பொண்ணு ஈஸியாக ஹாபியை முடிச்சுட்டு போயிடும். விழுந்துருச்சு கைஸ். என்ன இது கலெக்ட் ஆக முடியல கைஸ். ஐயோ என்னடா இது கைஸ், முடியல கைஸ் என்னால். தலை இங்கே இருக்கா? நான் அதில் கொண்டு கிளிக் கொடுத்துட்ருக்கேன். அதை கிளிக் கொடுத்தா அது என்ன தெரியுமா சொல்லும்? ரூபாக்ஸ் வெறும் 165 ரூபாக்ஸ் மட்டுமே அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிடும். இது கோலா விஆர் ட்ரிங்க் கோலா விஆரா? என்னடா இது மென்டல் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. கீழே பாருங்க எப்படியும் ஒரு 5 லேக் ரோபாட் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை போகிற வழி இல்லாமல் இருக்கா? அப்போ கன்ஃபார்மாக க்ரோர் அளவுக்கு தான் இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன்னா க்ரோர் அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் என்னால் நின்று கவுண்டெல்லாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு டாஸ்க் கொடுத்துடாதீங்க. நிறைய பேர் கமெண்டில் சொல்லிவிடுவாங்க. அப்புறம் எவ்வளோ ரோபாட் இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு.
பட் ஆனால் கேரியோடது இதெல்லாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பேரியோட குழந்தை இது என்னென்னா சேம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் என்ன கிராஃபிக்ஸ் மட்டும் மாறி இருக்குது. அதுதான் பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்னன்னா பேரி ஸ்பீடாக ஓடுற அளவுக்கு அந்த குழந்தை ஓடுறதில்ல. பாருங்கள், கீழே குதிச்சிட்டோம். நம்ம வேணும்னே தான் குதிச்சு உங்களுக்கு காட்டுறதுக்காக. பாருங்கள், தலையை பிடிச்சிட்டுக்குதுங்க. எது மேலே குதிக்கிறோமோ. ஐயோ மாட்டோம். ஒழுங்காக போக முடியறதில்ல கைஸ் என்னால். சரி இருங்க, நான் உங்களுக்கு இந்த டேக்கில் முடிஞ்சிச்சுன்னா பார்க்குறேன். இல்லை கடை நான் வந்து கட் பண்ணிடுறேன். நான் வந்துட்டு திருப்பி போச்சுன்னா வீடியோ தான் லென்த்தாக போகுது. அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த டேக்கில் முடிச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு நான் வந்து அப்படி கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லை உங்களை நான் கட் பண்ணிடுறேன். ஓகேவா? பொறுமையாக குதிராடே, பொறுமை. வந்தாச்சு கைஸ் நம்ம எப்படியோ ஒரு வேலையா. என்னது அது வேணும்னு பஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. திஸ் வேன் போட்டு பஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவள் வெளியே நின்றுட்டுருக்கா. அப்புறம் என்னென்னா ஒரு பீரங்கி இருக்காங்க. பீரங்கிக்கு என்ன தெரியுமா வேணும் நம்மளுக்கு? பீரங்கிக்கு வந்துட்டு இது வேணும். எது சொல்லுங்கள்? பீரங்கிக்கு அந்த குண்டு வேணும். அதனால அந்த குண்டு தேடுறதுக்காக நம்மளை வெண்டில் அனுப்ப சொல்கிறாங்க. அதனால நம்மளும் வெண்டில் குதிச்சு வந்துட்டோம். இந்த பக்கமாக என்ன முட்டை சந்தாக இருக்குது? எங்கே இது ஒரு முட்டை சந்து, அங்கே பக்கம் அது ஒரு முட்டை சந்து தானே இருக்குது. இங்கே போய் பார்ப்போம். ஆமாங்க, இதுவும் முட்டை சந்து அதுவும் முட்டை சந்து. எங்கே போகணும்? இங்கே பாருங்கள் மேலே அதுக்குள்ளே would you like to buy this game pass? ஏங்க நம்மளுக்கே நம்ம இங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் கேம் பாஸ் வேறையா? ஒரு ரோபாக்ஸ் கூட இல்லை நம்மக்கிட்ட. நம்மளை வேற வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறாங்க. சரி இருங்க, இது கண்ணில் தான் அடிக்க போதுன்னு நினைக்கிறேன். தேவையா அவனுக்கு இது இவ்வளோ? தேவையான்னு கேட்குறேன். அங்கே பாருங்கள், அந்த பொண்ணு ஈஸியாக அது பாட்டுக்கு ஜெயிச்சிருக்குங்க. ஏன்னா நம்ம பின்னாடி தானே அது வந்துட்டுருக்குது. எனக்கு தெரியல என்னடா குதிக்க சொல்லி நானும் குதிச்சேன். ஈஸியாக அப்படி பண்ணிட்டீங்களே. இருங்க இந்த பக்கம் இப்போ தானே நம்ம வெண்ட்டுக்குள்ளேருந்து இதை அடிச்சுட்டு போனோம். ஓ இப்படிதானா? சரி எங்கள் மேலே வெண்ட்டு நான் அங்கே ஒரு ஓட்ட மாதிரி கிளிக்குன்னு போட்டுருந்துச்சுல மேலே வெண்ட்டில். அதில் போயிருந்தாலும் இதாக ஒன்று இருந்துருக்கு போல். டேர்ன் பேக்கா? அதுக்கெல்லாம் இதுவே இல்லை, வேலையே இல்லை. என்ன ஓப்பன் ஆகலை இன்னும் டோரு. சரி ஆனாலும் நம்ம வந்துட்டு என்ன போயிடலாம் வாங்க. என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது? ட்ராக் பண்ணுமோ? எங்கே இது ஏதோ கனெக்ஷன் போகுது. ஐயோ அங்கே ஒரு பட்டன் இருக்கா? சரி நம்ம இது கீழே ஒரு தான் எங்கே அவங்களே கொண்டாந்து நம்மளை விட்டாங்க. போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு நோட் இட்ஸ் ரேண்டமாக. ஏன்னா நான் இப்போ ஒரு பொண்ணுன்னு சொல்லி நான் பொண்ணு ஸ்டைலில் போக போகிறேன் இப்போது. அதனால தான் நோட் இட்ஸ் ரேண்டம்னு போட்டிருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம். ஐயோ அப்போ நம்ம பாயில் தான் போய் ஆகணும். நான் வந்து போன வாட்டி ஆடும்போது நான் ஒரு பாய் கேரக்டரில் ஆடிருந்தேன். அதில் வந்துட்டு கேர்ளில் தான் இருந்துச்சு. போன வாட்டி ஆடும்போது நான் என் ஃப்ரெண்டு தான் ஆடினா. அதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவளுது வந்துட்டுனா பாய் கேரக்டரில் தான் இருந்துச்சு. சரியா? பாய் கேரக்டரில் இருக்கிறதுனால அவளுக்கு வந்து கேர்ளில் இருந்துச்சு. கேர்ளில் இருக்கிறதுனால பாய் கேரக்டரில் இருக்குது நம்மளுக்கு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் எந்த கேரக்டரோ அது ஆப்போசிட் கேரக்டர் போய் பாருங்கள். அப்படி தெரியல எனக்கு. ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபோனுக்கு ஒரு மாதிரி காட்டினாலும் காட்டும். இது வந்துட்டு ஒரு சின்ன டிப் மாதிரி தான். எனக்கு தெரியல, நான் வேணால் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்ல முடியாது. ஏன்னா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியல எனக்கு. நீங்கள் வந்துட்டு 2 சைட்லையும் போய் பாருங்கள் எந்த ஸ்லைடுன்னு. ஏதாச்சும் ஒரு ஸ்லைடு ஓப்பன் ஆகும். இது விளையாட டிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அவுட்டும் ஆக போகிறதில்ல, எதுவும் ஆக போகிறதில்ல. பாஸ் பேட்டில் தான் மெயினாக. அதுக்கு தான் நான் பேரியோடது இது டிப்ஸ் சொன்னேன். ஆனால் இதுக்கு என்னென்னா என்னால் டிப்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம விளையாடும் போதே நம்ம ஒரு டிப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வேணால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? எங்கே அவன் வேணா பாடி பில்டராக இருக்கான். வந்துட போகிறான்டா. சரி நமக்கு லிஃப்ட்டில் வந்துட்டோம். இந்த தொப்பி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. எங்கே இவளா? ஐய லிஃப்டே ஒரு உலுக்கி நம்மளை கீழே நிற்க வச்சுட்டா. கேவுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. திருப்பி அந்த ஸ்பூனே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நோண்டி போங்கன்னு. ஸ்கூப் பண்ணி நம்ம எடுக்கணுமா இருக்கு ஐஸ்ட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் இதெல்லாம். என்னது ஒரு வேலை ஒழுங்காக பண்ண சொல்கிறாங்க நம்மள. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்து சாவடிக்கிறாங்க. சரி ஆனால் பாருங்கள் எவ்வளோ கேட்டு வச்சுருக்காங்க. நானும் எவ்வளோ தான் கிளிக் பண்ணிகிட்ருக்கேன்னு. நான் கிளிக் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு மாதிரி ஒயிட் கலரில் சர்க்கிளாக தெரியும்னு நினைக்கிறேன். எங்கே இது பேரியோட அப்டேட்டில் இதே மாதிரி தானே இருக்குது. நம்ம வந்து போவோம். பேரி மாதிரியே தான் இருக்குவான்னு நினைக்கிறேன். இது
இதுங்க பின்னாடி வராளா? ஆமாங்க, பின்னாடி வந்து அடிச்சிட்டா. என்ன போன இதில் என்ன சொல்கிறது, இந்த காவலாளியாக இருக்கும் போது லிப்ஸ்டிக் போடல. நம்மளை பாவம் பார்த்து நம்மளை கொண்டாந்து மேலே விட்டுடுறாங்களா? கீழே இந்த படிக்கட்டில் தாங்க நம்ம வந்தோம். இதெல்லாம் செஸ்டெல்லாம் ஓப்பன் பண்ண முடியல. இதில் தான் ப்ளூ கீ இருக்குது. நான் கண்ணு எது தெரியுதோ அதை ஓப்பன் பண்ணேன். அதனால இது வந்துடுச்சு. சரி இருங்க, நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. நம்ம இப்போ பொறுமையாக போகணும் கைஸ், இல்லாக்காட்டி மொத்தமாக அவ்வளோதான் நம்ம கதையே. ஏன்னா பாருங்கள், லாவா இருக்குது, உளுந்தோன்னா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. ஆனால் எப்படி மேலே எலும்பு இப்படி வச்சுருக்கானுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எங்கள் ஃபுல் குடும்பமே இங்கே தான் வாழ்ந்துருக்கோம் போலையே, ஏதோ ஹாஸ்டல் பிஜி மாதிரி. ஆனால் போலீஸ்லலாம் இப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் நம்ம ஊர் போலீஸ்லலாம் இப்படி இல்லை. என்ன சொல்லுவாங்க, என்னது, அங்கெல்லாம் வீடெல்லாம் இருக்காது. பட் ஆனால் வெளிநாட்டில் இருந்தாலும் இருக்கும்னு தெரியல. கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றதுனால வீடு கொடுத்தாலும் கொடுப்பாங்க, எனக்கு தெரியல. சரி இருங்க, நம்மளை எங்கேயோ காட்டில் வச்சு தள்ளிட்டு போகல, அவங்களே நம்மளை எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுதான் சொல்கிறேன், தள்ளிட்டு போகிறாங்கன்னு. சரி வாங்க போகலாம். நம்ம ஐ திங்க் ஸோ நம்மளை பாஸ் பேட்டில் தான் கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இது போலீஸ் டாக்கு தானே? ஆமாங்க, எவ்வளோ டாக்கு நம்ம தப்பிச்சு போகக்கூடாதுன்னு பாருங்கள். காசு செலவானாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு தப்பிக்க விட மாட்டேன்னு பாருங்கள். இப்படி ஐயோ, இந்த நாய் தாங்க, இந்த ப்ரௌன் கலர் டாக் ஒன்று இருக்குல்ல, டாகி, அதுதான் ரொம்ப கடிக்குது. இந்த வெள்ளை கலரில் ஒன்று இது பாருங்க, அதெல்லாம் கடிக்கிறது இல்லை நம்மளை, இது கடிக்கிறது இல்லை. ஆனால் இது பாருங்கள், இதுதான் ரொம்ப கடிக்குது நம்மளை. இன்னும் ஒன்று இருக்கோ? ஆமாங்க, இது ஒன்று இருக்குது. அவ்வளோதாங்க, ஆயிடுச்சு. இது திருப்பி நம்மளுக்கு ஏதோ ஒரு ஓட்டக்கார் கொடுத்துருக்கானுங்க. பூஸ்ட் ஜி அமுக்கி போகணுமா? யூ ஹாவ் டு ஸ்பீடாப்பா, போடா பைத்தியக்காரா. எங்கே இவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்குதே. சரி வாங்க பொறுமையாக போகலாம், என்ன பண்ணுறது. ஆனால் இந்த விஷயத்தில் பாருங்கள், நம்மளுக்கு சுற்று போட்டாலும் இந்த விஷயம் வராது அப்படின்னு தெரிஞ்சு வேணுன்னே பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு. ஓட்டை போட்டு வச்சுருக்கானுங்க, அதுக்குன்னு இவ்வளோ பெரிய ஓட்டையா? எங்கள் பூஸ்ட் ஜியும் கொடுத்துட்டாங்க நான், ஆனாலும் வரலையே. சரி இருங்க, நம்ம கேஸில் போகலாம். ஏன்னா அது மேலே இருக்கிறதுனால கஷ்டம், கேஸில் போகலாம். ஐயோ டேய், என்னடா இது டேய், சாவடிச்சிட மாட்டாங்கள. அம்மாடா வந்துட்டோம் கைஸ் ஒரு வழியா. நான் இன்னும் கொஞ்சம் விட்டு அளந்திருப்பேன். அவ்வளோ ட்ரை பண்ணி ஆக்சுவலி நான் என்னென்னா கட் பண்ணிட்டேன் இது பாதி. ஏன்னா இது ஆடுறதுக்கு எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எங்களுக்கு அப்படியே போட்டிருந்தேன்னா 30 மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கோம் வீடியோ. இருங்க, அங்கே யாரும் நிற்கிற மாதிரியே இருக்கே, என்ன இது? போகலாமா நம்பி? என்ன பண்ணுறது, தப்பிச்சு போய் தான் நினைக்கிறேன். பாஸ் பாட்டில் கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிட்டேன் நான். பாஸ் பாட்டிலே தான் இது. என்ன அப்படின்னா, பாஸ் பாட்டில் பண்ணாமல் நம்ம வெளியே விட்டுருவானுங்களா அவ்வளோ ஈஸியாக? ஐயோ டேய், என்னங்க ஹார்மோனுக்கு ரெடி பண்ணிட்டானுங்க நம்மளை. கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு ட்ரிக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேக் சைடு நீங்கள் அப்படி இந்த பக்கம் உங்களோட முதுகு காமிச்சிட்டு அப்படியே வந்து இப்படி குத்தினே இருங்க. எஸ், இப்படி தான் பேக் சைடு வச்சு அடிங்க. ஏன்னா பேக் சைடு வச்சு அடிக்கும் போது அவன் உங்களை அடிக்கிறது இல்லை. நீங்கள் இப்படி திருப்பினீங்க அப்படின்னா அவள் வந்துட்டு உங்களை அடிக்கிறா. அதுலேயே உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்துட்டு அவளுக்கு குறைஞ்சிடும். உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெல்த் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுதான் நான் கண்டுபிடிச்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கு. இதில் மட்டும் மெயினாக நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்குன்னு சொல்லி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லலாம் அப்படின்னு நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். தெரியல முடியுமான்னு. திருப்பி பாருங்கள், would you like to buy a game, this game pass? வேணாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. சரி வாங்க ஆடிடலாம் நம்ம. இது எவ்வளோ நேரம் போகுதுன்னு எனக்கு தெரியல இந்த பாஸ் பேட்டிலே. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி அவுட் ஆகிட்டோம். ஏன்னா அவளுக்கு அவ்வளோ இது கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு என்னென்னா ஹெச்பி வந்துட்டு ஹெல்த்து ஏதோ சொல்லுவாங்க, அது இன்னும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு மட்டும். பட் ஆனால் அவளுக்கு வந்துட்டு பாருங்கள் நிறைய கொடுத்துருக்காங்களா. பேரி கூட நான் வந்துட்டு ஈஸியாக அந்த டிப்ஸ் வச்சு நான் வந்துட்டு ஈஸியாக இது பண்ணியாச்சு. அதை வச்சு ஈஸியாக பண்ணிட்டேன் நான். பட் ஆனால் இதுக்கு வந்துட்டு இந்த ட்ரிக்கும் இல்லை தூரத்துலேருந்து அடிக்கிற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு அந்த கன்று கொடுத்துருந்தாங்க இல்லை, அந்த என்னது போலீஸ் உமன் அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீனில் உட்காந்து அந்த பொண்ணு தின்னுட்டுருக்கிறது, அதுக்கு வந்துட்டு கொடுத்த கன்று கூட நம்மளுக்கு தரல. பட் ஆனால் பேரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்று கொடுத்தாங்க. ஆனால் வந்துட்டு பேரியாக இருந்தால் கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பான் போல். ஆனால் ஹெல்ப்பே பண்ணலங்க இவ. பாருங்கள் எப்படி ஹெல்ப்பே பண்ணாமல் நம்மளை வந்துட்டு இது பண்ணியிருக்கான்னு.
ஹெல்ப் கூட பண்ணாமல் வந்துட்டு நம்மளை வந்து இது பண்ணுறான். பட் ஆனால் பேரி மட்டும் கன்ஃபார்மாக வந்துட்டு சுயநலவோடு இருந்திருந்தா அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இட்ஸ் அ ட்ராப்புன்னு வேறு போட்டு வச்சுருக்காங்க. நம்மளால இந்த பக்கமும் போக முடியல. ஐயோ அடி வாங்கிட்டோம் கைஸ். சரி கைஸ், நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டு வந்துட்டு காட்டுறேன். ஏன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் திருப்பி என்னால் அடிச்சுட்டுலாம் இருக்க முடியாது பேட்டில். ஸோ வந்துட்டு உங்களை கட் பண்ணிட்டு நான் திருப்பி மீட் பண்ணுறேன். பாய் கைஸ். ஒரு வழியாக முடிச்சிட்டேன் கைஸ். ஆனால் வந்துட்டு இது முடிகிறதுக்கு எனக்கு என்னென்னா 1 hour ஆகிடுச்சு. 1 hour உட்காந்து நான் கேம் தான் ஆடிட்டு இருந்தேன். அதெல்லாம் அவ்வளோ என்ன சொல்கிற டஃப்பாக இருந்துச்சு. கடைசியில் ஒரு வழியாக நான் வந்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களே நம்மளை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஓகே, நம்மளை இறக்குறாங்களான்னு தெரில. சீக்கிரம் இறக்கி தொலைங்க, உயிரை வாங்குறாங்க. வீடியோ லென்த் வேறு டியூரேஷன் லாங்காக போயிட்டுருக்குது. ரொம்ப கஷ்டம் கைஸ். ஆனால் அந்த புத்திசாலி ஒரு வழியாக நம்மளை வந்து இறக்கி விட்டுட்டாங்க. சரி ஓகே, யோர் டைம் 1:27 சம்திங். ப்ளே அகெயின், ஜம்ப்பு, ஸ்பீடு, ஏதோ சம்திங் இருக்குது. ஓகே, என்ன நம்ம வந்து ஹெலிகாப்டர் இருக்காங்க. கலெக்ட் யுவர் ட்ராஃபின்னு வேறு இருக்குது நம்மளுக்கு. ஓகே, கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டோம் நம்ம இப்போது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பை பாய். See you again later with a new video. Okay, bye bye.